இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். தாத்தா மிலிட்ரி தான் தாத்தா, சும்மா அடிக்கவே முடியாது. எஸ் மை டியர், our military is very powerful and very strong. யாரும் அடிச்சுக்க முடியாது. ஐயோ, நான் மிலிட்ரி சரக்கு சொன்னேன் தாத்தா. மற்ற சரக்குலாம் குடிச்சோம்னா தடவி குடுக்குது, அதுவே மிலிட்ரி சரக்கா போட்டோம்னா நம்ம அப்படியே அட்டாக் பண்ணுது, போட்டு தாக்குது. அன்னைக்கே சொன்னேன்ல, இட்ஸ் a liquid weapon. கையில ஒரு பாட்டில் எடுத்துக்கின்னு லடாக் பார்டர்ல போய் பட்டாக்குன்னு ஒரு பெக்க போட்டா பாகிஸ்தான் வீசுற ஏவுகணையெல்லாம் நம்ம நெஞ்சிலேயே தாங்க முடியும். In 1963. வாவ் வாவ் வாவ், செம செம தாத்தா, நீ செம. நீ ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிராண்ட் ஃபாதர். உனக்கு எங்க அப்பன் பிறந்திருக்கும், எங்க அப்பனுக்கு நான் பிறந்திருக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். And I'm so proud of you. I miss you. I love you. I love you so much. Please don't understand. I love you so much. I love you too. What happened? What happened? உன் செருப்பை யாரோ திருடிட்டாங்கப்பா. அப்படி யாராவது செருப்பை திருட கூடாதுதா, நான் பத்திரமா பாக்கெட்ல வச்சிருக்கேன். அவன் விட்டுட்டான். என் பேரனுக்கு என்ன அறிவு, என்ன அறிவு! ஒரு செருப்பு விஷயத்துல இவ்வளவு பொறுப்பா இருக்கிறிய. I am very proud of you, my para. Come to me. Tata, உடுப்பா, I am steady. Straight to home. யாரு சரவணா அது நம்ம வீட்டுக்கு முன்னாடி மட்டையா கிடக்கிறது? ஐயோ, கருப்பு சிங்கம் தாத்தா, மிஸ்டர் வேலுச்சாமி எங்க அப்பா. ஐயோ, வழக்கமா வீட்டுக்கு முன்னாடி தானப்பா படுப்பான், இன்னைக்கு ஏன் கொல்லை பக்கத்துல வந்து படுத்துட்டு இருக்கான்? ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் கேட்ச் பண்றதுக்காக பின்னாடி வந்து படுத்து போறோம். இருக்கலாம். வெயிட் தாத்தா. சரவணா, எங்கிட்டு இருக்கடா? வீட்டுக்கு பின்னாடி இருக்கேன், கூட தாத்தாவும் இருக்கார். சரி, உள்ள வாங்க. இல்ல, நாங்க இப்ப கொஞ்சம் வேற மாதிரி இருக்கோம். ஏலே, குடிச்சிருக்கியா? சத்தமா சொல்லாத, சிங்கத்துக்கு கேட்டுற போகுது. அம்பிட்டு பயம் இருக்கிறவன் குடிச்சிருக்க கூடாது. சரி, குடிச்சாச்சு, இப்ப எப்படி உள்ள வர்றது அது சொல்லு. உள்ள எல்லாம் ஒண்ணும் வர தேவையில்ல. தாத்தாவும் பேரனும் எங்கேயாவது மண்டபத்துல போய் தூங்கிட்டு காலையில வாங்க போங்க. அப்பா மட்டும் உங்களை பார்த்துச்சு தொலைஞ்சிங்க. மண்டபத்துல படுக்க முடியாதுக்கா, கொசுலாம் கடிக்கும், பசி வேற பின்னுதுக்கா. பட்னியாவா என்னைய படுக்க சொல்ற? தூக்கம் வேற வராது. ஐயோ, தாத்தா வேற பாவம், அங்க பாரு மயங்கி விழுறாரு பசியில, பாவம். தாத்தா இருங்க, 1 minute விழுந்துறாங்க. டேய், சாப்பிடலையாடா? இல்லையா, காலையில கிளம்பும் போது அம்மா வந்து எனக்காக கறி குழம்பு வச்சு முட்டை அவிச்சு வச்சிருக்கேன், நைட்டு சாப்பிட வந்திருக்கேன்னு பாசமா சொல்லிச்சு. அதான் ஆசையா சாப்பிடலான்னு வந்தேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீக்கா.